பாஜக தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஹெச் ராஜா. உங்களுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திரு ராம்நாத் கோவிந்த் வெற்றி வாய்ப்புகளை நெருங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னும் அதற்கு மேலாக அவர் வாக்குகளை பெறுவார், வெற்றிக்கான எல்லையை தாண்டி வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள்? அதாவது நாம் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிவித்த சமயத்திலேயே 68% 70% வாக்குகள் கிடைக்கும் சொன்னோம். நிச்சயமா 70% வாக்குகள் கிடைக்கும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே 49 சொச்சம் தான் நமக்கு இருந்த ஆதரவு. ஆகவே அதிலிருந்து 20% மேற்பட்ட வாக்குகள் அதிகமாக கிடைத்திருப்பது பல்வேறு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்காத கட்சிகள் அனைவரும் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவதற்கான அனைத்து தகுதிகளும் பொசிஷன்ல இருக்கக்கூடியவராக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் அதற்கு ஃபிட் பர்சன் சொல்லி வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கு வாக்களித்த ஆதரித்த மற்ற ஏனைய பிற கட்சிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன், எங்கள் அமைப்பை சேர்ந்தவர் தான், RSS சேர்ந்தவர் தான், அதன் பின்னணியில் வந்தவர் தான் ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் வருவார்கள் என்று சொன்னேன். இந்த ஜனாதிபதி வந்திருக்கிறார், மிக்க மகிழ்ச்சி. கோடானு கோடி சுயம் சேவகர்கள் 1925 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தேசிய இயக்கத்திலே பண்பு பயிற்சிகள் பெற்ற ஒருவர் ஜனாதிபதியாக வருகிறார் என்பது அனைவருக்கும் மிகப்பெரிய ஆனந்தமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகும். மற்றொரு புறம் பிரதிபா பட்டேல் அவர்கள் சொல்றாங்க, மற்றொரு புறம் மீரா குமார் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தோல்வியை பற்றி கவலை இல்லை அப்படின்றாங்க. தோல்வி சாதாரணமாக தான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்றாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? அது அரசியல் எப்போதும் உள்ளதுதான். அதாவது நீங்க பொது தேர்தல்ல மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் பொழுது இன்னாருதான் உறுதியா ஜெயிப்பார், இன்னாருதான் தோத்துருவாருன்னு அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இதுல உள்ளபடியே தோற்கத்தான் போகிறோம் என்று தெரிந்தும் களத்திலே போட்டியிட்ட திருமதி மீரா குமார் அவர்களுக்கு அவருடைய துணிச்சலான ஒரு போட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கத்தில் தான் வெற்றி இருக்கிறது என்று தெரிந்தும் போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட்டோடு போட்டி இருக்கிறார். அதனால அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி திரு ஹெச் ராஜா.